ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைட்ஸ். ஒரு அலுவலகத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போட ஒரு பெண்மணி போய் வேலைக்கு சேர்ந்தாங்க. ரொம்ப நல்ல டேலண்டட் ஆள் அவங்க. வேலைக்கு சேர்ந்து ஒரு வருஷத்துலேயே அவங்கள வந்து வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க. உள்ளே வந்து நிறைய பாலிடிக்ஸ் இருந்து, இவங்க கொஞ்சம் நேர்மையான ஆளாக இருந்தாங்க. ஆகையினால அவங்க கூட ஒத்து போகலை. அவங்கள தூக்கிட்டாங்க. வெளியில வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் அவங்க இத பத்தியே பேசி புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. "நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னைய எதுக்கு வெளிய அனுப்புனாங்க? என்னைய எதுக்கு வெளிய அனுப்புனாங்க? நான் ஒழுங்கா தானே வேலை செஞ்சேன்." அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப அப்செட் ஆயி, எந்த இன்டர்வியூக்கும் போகாம அப்படியே இருந்தாங்க. "என் லைஃபே வீணா போயிடுச்சு இந்த ஆஃபீஸால." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் திரும்ப திரும்ப சொன்னேன், "லைஃப்ல நெறைய விஷயம் இந்த மாரி வரும். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து போங்க. பின்னாடி என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. நீங்க பாட்டுக்கு தொடர்ந்து உங்க வேலைகள பாருங்க." அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கும் எனக்குமான தொடர்பு கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு அவங்க ஊருக்கு போனப்ப நான் அவங்கள பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா வந்து என்னைய அவங்க கட்டிப்பிடிச்சுட்டாங்க. "அக்கா, எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருச்சு. நான் இப்ப 2 வருஷமா அங்க தான் வேலை செய்றேன்." அப்படின்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் கூட ரொம்ப அப்செட் ஆனேன். ம்மா, ஏன்னாக்கா நீங்க வந்து ரொம்ப அப்படியே அத பத்தியே பேசிக்கிட்டே இருந்தீங்க. நீங்க இத நெனச்சு இப்படியே நின்னு போவீங்களோன்னு வருத்தப்பட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "நானும் அப்படித்தான் இருந்தேன். என்னால அத தாண்டி வர முடியாமயே போயிடுச்சு. தேவையே இல்லாம எனக்கு அது ஒரு தண்டனை கிடைச்சா மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனா கொஞ்ச நாள் போகும்போது காலம் எல்லாத்தையும் நம்ம மனச மாத்துது. ஆமா, அப்படி ஒண்ணு ஆயிடுச்சு. அதுக்கு நம்ம காரணம் இல்ல. ஏன் நான் அதையே பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும்? நான் தொடர்ந்து போனா என்ன? நான் போனதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்குல்ல. நான் மட்டும் எதுக்காக அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். கொஞ்ச காலம் போகும்போது என்னால தெளிவா யோசிக்க முடிஞ்சது. நான் வேற ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் இது மாதிரி நம்ம விரும்பாத கசப்பான அனுபவங்கள் வரத்தான் செய்யும். அது நம்மளுடைய ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணிடும். சில சமயம் நம்மள அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடும். ஏன் எனக்கு இது வந்தது? எதுக்காக வந்தது? நான் என்ன பண்ணுனேன் தப்புல? நான் எந்த தப்பும் பண்ணலையே! எதுக்காக இது எனக்கு வரணும்? என்னுடைய லைஃபே போயிடுச்சே! அப்படின்னு வேலை, படிப்பு, திருமணம், வாழ்க்கை என்ன வேணா இருக்கலாம். எதுல வேணாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஆனா நீங்க யோசிக்க வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். எதுக்காகவும் உலகம் நின்னு போறதில்ல. 2 நாள் டைம் குடுங்க. 1 வாரம் டைம் குடுங்க. உங்க மனசு ஹீல் ஆகுற வரைக்கும் 1 வாரமோ, 1 மாசமோ டைம் எடுங்க. டைம் எடுத்துட்டு அதே இஷ்யூவ நீங்க திரும்பவும் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு இருக்கும். நீங்க தொடர்ந்து போகறதுக்கான உங்களுக்கு பலம் வந்து கிடைச்சிடும். தேவையானது எல்லாமே கொஞ்சம் டைம் தான். ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா? கொஞ்சம் டைம் எடுங்க. கொஞ்சம் நிதானமா யோசிங்க. நிச்சயமா உங்களுக்கு புது வழி பிறக்கும். டைம் குடுங்க.